வணக்கம் நேயர்களே. விஜய் இணையதளத்தில் மற்றும் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் தற்போது இருக்கிறோம் என்று சொன்னால் மாதம்பை பிரதேசத்தில் உள்ள முருகன் ஆலயத்திலிருந்து தான் உங்களோட தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முருகன் ஆலயம் என்பது சுமார் 23 வருடங்களுக்கு முன்னர் ஒரு தனிநபரால் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முருகன் ஆலயம். இதே கொழும்பு சிலாபம் வீதியில் மாதம்பை நகரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதான வீதியிலே இந்த இந்து ஆலயம் அமையப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்துக்கு நாம் சென்று கொஞ்சம் பார்ப்போம். சிலாபம் தேர்தல் தொகுதிக்குட்பட்ட மாதம்பை பிரதேசத்தில் பல நிறங்களில் பிரமாண்டமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முருகன் கோயிலை குட்டி கதிர்காமம் என்றும் செல்லமாக அழைப்பர். கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்றுள்ள இந்த கோயிலுக்கு உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் விஜயம் செய்வது வழமையாகும். இந்தியா வம்சாவளியினைச் சேர்ந்த ராஜ முதலாளி என்று அழைக்கப்படும் ராசையாவினாலேயே இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குறித்த முதலாளி ஒரு முருக பக்தர் என்ற அடிப்படையிலேயே இந்த கோயிலை நிர்மாணித்துள்ளதாக அப்பிரதேசவாசிகள் எம்மிடம் தெரிவித்தனர். இந்த கோயிலின் பராமரிப்பிற்காக ராஜ முதலாளியினால் பல சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 5 ஏக்கர் தென்னந்தோட்டம் குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இந்த கோயிலில் சுமார் 15 பேர் கடமையாற்றுகின்றனர். இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் 10 நாட்கள் திருவிழா இடம்பெறுவது வழமையாகும். இக்கோயிலில் சிவன், பிள்ளையார், முருகன், அனுமன் மற்றும் சிவா ஆகியோரின் பிரமாண்டமான சிலைகள் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் இந்த கோயிலின் உட்பகுதிக்குள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை. தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இக்கோயில் திறந்திருக்கும். உங்களின் புத்தளத்திற்கான பயணத்தின் போது மாதம்பே முருகன் கோவில் தவிர்க்க முடியாத இடமாகும்.